ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி 2024 வந்த ஒரு புது ஹாரர் மூவி. இந்த படத்தோட பேரு டு நாட் என்டர். இந்த படத்தோட ஒன்னு என்னன்னா 4 ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப்ல வீடியோ போட்டு வியூஸ்க்காக காத்து கிடக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு வியூஸ் போக மாட்டேங்குது. ஆனா பைத்திய மாதிரி பண்ணி போடுற வீடியோஸ் எல்லாத்தையுமே வியூஸ் பிச்சுக்குது. அந்த 4 பேரும் வியூஸ்க்காக போகக்கூடாத இடத்துல போய் மாட்டிக்கிறாங்க. அங்கிருந்து 4 பேரும் தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பில்டிங்ல இருக்கிற ஒருத்தி பயங்கரமா அடிபட்டு நடக்க முடியாம தவிழ்ந்து வந்துகிட்டு இருக்கா. அப்ப இதையே மேல பார்த்து பயப்பட அப்படி கட் பண்ணி படத்தோட டைட்டில போடுறாங்க. அடுத்து மர்மமான சில வீடியோஸையும் நியூஸ் ரிப்போர்ட்ஸையும் காட்டுறாங்க. 1980 ஃபாரக்கன் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல பெருசா பிரம்மாண்டமா ரிச்சா கட்டி வச்சிருக்காரு அதோட ஓனர் மோர்கன். அந்த ஹோட்டல் மேல நிறைய பணக்காரங்க மில்லியன் கணக்குல பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. மோர்கன் அந்த ஹோட்டல் மூலமா பிரபலமாயிடுறான். அந்த ஹோட்டல்ல பணக்காரங்க டான்ஸ், தண்ணி, சந்தோஷம் அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையுமே என்ஜாய் பண்றாங்க. அடுத்த கொஞ்ச நாள்லயே ஃபாரக்கன் ஹோட்டலோட ஓனரோட ஒய்ஃப் மர்மமான முறையில இறந்து போயிட்டாங்க அப்படின்னு நியூஸ் வருது. அடுத்து நிறைய பணக்காரங்க மர்மமான முறையில இறந்து போறாங்க. பல பேர் காணாம போயிட்டாங்க அப்படின்னு நியூஸ் வருது. அடுத்த கொஞ்ச வருஷத்திலேயே அந்த ஃபாரக்கன் அப்படி சொல்லப்படுற அந்த ஹோட்டல் க்ளோஸ் அப்படின்னு நியூஸ் வருது. அப்படியே கட் பண்ணி ரொம்ப வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. டயானா அப்படிங்கிற ஒருத்தி லைவ் ஸ்ட்ரீம்ல பேசிக்கிட்டு இருக்கா. வெல்கம் கிரீப்பி நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்து ரிக் கிட்ட இன்னைக்கு மிஷனை சொல்லு அப்படின்னு சொல்ல, நான் சொல்ல முடியாது, நீயே சொல்லு அப்படின்னு சொல்றான். போய்கிட்டு இருக்க ட்ரெயின்ல இருந்து நாங்க குதிக்க போறோம் அப்படி சொல்றா. எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நாங்க ஒரு மர்மத்தை கண்டுபிடிக்க போறோம் அப்படி சொல்றா. அடுத்து ஓடிக்கிட்டு இருக்கிற ட்ரெயினோட கதவை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு டயானா குதிச்சிடுறா. அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு வயசான லேடி பத்தி ஷாக் ஆயிடுறாங்க. அப்படியே அந்த வீடியோவை கட் பண்ணிடுறாங்க. இந்த டீம்ல மொத்தம் 5 பேர் இருக்காங்க. டயானா தான் இதுல குயின் மாதிரி, ரிக் டூல்ஸ், வென் கேமராமேன், கோரா தான் எல்லாத்துக்குமே சாவி. இந்த வீடியோ எப்படி எடுத்தாங்க அப்படிங்கறத ஸ்டார்டிங்ல இருந்து காட்டுறாங்க. 4 பேருமே மெட்ரோல வேலை பார்க்குற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு பெரிய டஸ்ட்பின் பாக்ஸை எடுத்துட்டு ட்ரெயின்ல ஏறுறாங்க. போலீஸ் அவங்கள பாக்குறாங்க. ஆனா அந்த யூனிஃபார்ம் போட்டிருக்கும் சந்தேகம் வரல. ட்ரெயினை எடுத்ததும் அவங்க கொண்டு போன பாக்ஸ்ல இருந்து சத்தம் கேட்குது. ஓபன் பண்ணா உள்ள ஜேடி அப்படிங்கிற ஒருத்தன் எந்திரிக்கிறான். இவங்க யாருமே இல்லாத ஒரு பெட்டியில தான் ஏறி இருப்பாங்க. அப்பதான் அவங்க பண்ண போற வேலைக்கு பிரச்சனை வராம இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்போ ஒரு கிழவி அந்த பெட்டியில வந்து உட்காருது. எல்லாரும் ஒருத்தர் பார்த்துட்டு அந்த கிழவி கிட்ட இந்த பெட்டியில யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா கிழவி கேட்கற மாதிரி இல்ல, உனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கத்தி, இரும்பு கம்பி, அருவா எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க. இரும்பு கம்பியை வச்சு ட்ரெயினோட கதை ஓப்பன் பண்ணி ஒரு பெரிய இரும்பு பைப்பு வச்சு அதுக்கு முண்டு கொடுத்துட்டு நிக்க வைக்கிறாங்க. அடுத்து அவங்க போட்டிருந்த யூனிஃபார்மை கலட்டிட்டு சரியா சுரங்கப்பாதை வந்ததும் ஒரு ஆள போய்கிட்டு இருந்த ட்ரெயின்ல இருந்து வெளியில குதிக்கிறாங்க. அதை பார்த்து அந்த கிழவி வாயை புலந்துடுது. அடுத்து தண்டவாளத்துல நடந்து போறாங்க. அப்ப ட்ரெயின் வர எல்லாரும் வேகமா ஓடி போயிட்டு ஒரே செகண்ட்ல சவத்துல மறைஞ்சுக்கிறாங்க. யாருக்குமே கொஞ்சம் கூட பயமே இல்ல. அடுத்த சில ஒரு பெரிய கேட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. ரிக்கும் அது ஓப்பன் பண்ண பாக்குறான், முடியல. அப்ப டயானா, கோரா 2 பேருமே மேல பார்க்க அங்க ஒரு சின்ன விண்டோ மாதிரி இருக்கு. உடனே 2 பேரும் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. அடுத்து கோரா குரங்கு மாதிரி சவத்துல தாவி அந்த விண்டோ வழியா உள்ள போயிட்டு கதை ஓப்பன் பண்ணிடுறா. எல்லாருமே உள்ள போறாங்க. அங்க சவத்துல நிறைய பெயிண்டிங் இருக்கு. அதை பார்த்து அப்படி ஷாக் ஆயிடுறாங்க. அது எல்லாமே பாஸ்கியாட் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான பையனோடது. பாஸ்கியாட் ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இங்க தான் பெயிண்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா இப்ப பாஸ்கியாட்டோட பெயிண்டிங் மில்லியன் கணக்குல போகுது அப்படின்னு ரிக்கு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே வீடியோவை ரெடி பண்ணி போடலாம், ஆனா இதை யாருமே தொட்டு டேமேஜ் பண்ணாதீங்க அப்படின்னு ரிக்கு சொல்றான். எல்லாருமே பெயிண்டிங்கை பார்த்துக்கிட்டு இருக்க வெர்னன் மட்டும் வீடியோ எடுக்கிறான். அப்ப ஏதோ ஒரு சத்தம் கேட்டு எல்லாருமே திரும்பி பார்க்க ஜேடி அந்த பெயிண்டிங்கை சுத்தியில வச்சு உடைச்சுக்கிட்டு இருக்கான். அதை உடைக்காத அப்படின்னு ரிக் சொல்ல, இது ரியலா ஃபேக்கா அப்படின்னு தெரியல, இதை எடுத்து போய் செக் பண்ணி பார்க்கல அப்படின்னு ஜேடியும் சொல்றான். எல்லாருமே கோவமா அதை உடைக்காத அப்படி சொல்றாங்க. ஆனா இவன் கேட்க மாட்டான். ஒரு பக்கம் உடைச்ச ஒரு பீஸ் எடுத்து பேக்ல வைக்கிறான். அதை பார்த்து கோவமான ரிக்கும் அவனை அடிக்க 2 பேருக்கும் சண்டை வருது. வெர்னோ அவங்கள சமாதானப்படுத்துறான். ஜேடி இங்க இருக்காத போ அப்படின்னு ரிக்கு சொல்ல அவனுமே போறான். கோராவும் போன அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்பளுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. அடுத்த 4 பேரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் அவங்கள துரத்திட்டு வந்துகிட்டு இருக்காங்க. போலீஸ் கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சிடுறாங்க. அடுத்த நாள் இந்த வீடியோவை எடிட் பண்ணி போட ஆனா வெறும் ஒரு 82 பேர் தான் அதை பார்த்திருக்காங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு போலீஸ் வந்து தப்பிச்சுட்டு வந்து வீடியோ போட்டதுக்குமே வியூஸ் கிடைக்கலையே, இதுக்கு மேல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு வென் கேட்கிறான். எல்லாரும் என்ன பண்றது அப்படி தெரியாம அமைதியாவே இருக்காங்க. அப்ப ரிக்கும் என்கிட்ட ஒரு பெரிய பிளான் இருக்கு, அதை கேட்டு எல்லாருமே சந்தோஷமாவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்டிங்கோட ப்ளூ பிரிண்ட கொடுக்குறான். இதுதான் ஃபாரக்கன் பில்டிங். இது ஒரு பழமையான ஹோட்டல். இதை பத்தி நெட்ல தேடி பார்த்தேன். அப்ப இருந்த மேயர் லான்ஸ்கி தனது 300 மில்லியன் பணத்தை இந்த ஹோட்டல் தான் பதுக்கி வச்சிருந்தாராம். அதை தேடி நிறைய பேர் போயிருக்காங்க. ஆனா யாருமே திரும்ப வரலையா. எந்த ஒரு தகவலும் இல்ல. அந்த ஹோட்டலுக்கு யாருமே போக வேணாம், டேஞ்சரஸ் அப்படி சொல்றாங்க அப்படின்னு ரிக்கு சொல்றான். 300 மில்லியன் மட்டும் நம்மகிட்ட இருந்து என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு வேணும் வாயை பழக்கிறான். ஃப்ரெண்ட்ஸ், நமக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு. நமக்கு வீடியோ மட்டும் தான் எடுக்க போறோம். நாம எல்லாருமே ஒரு டீம். இது யாரும் தனியா செய்யக்கூடாது அப்படின்னு ரிக்கு சொல்றான். அதுக்கு எல்லாருமே சரின்னு சொல்றாங்க. அப்ப டயானாவுக்கு ஒரு மெயில் வந்திருக்கு. அதை ஓபன் பண்ணி பாக்குறா. அதுல ஒரு வீடியோ இருக்கு. அதுல இந்த டீம்ல இருந்து போன ஜேடி இன்னும் 2 பேரும் கூட சேர்ந்துக்கிட்டு யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டிருக்கான். இவங்க போன அதே இடத்துல இருந்து தான் வீடியோ போட்டிருக்கான். என் ஓல்டு டீமுக்கு அப்படி சொல்லி பேசுறான். அதே இடம் தான். இது எல்லாமே ஒரிஜினல் தான். எங்களுக்கு பணம் கொட்ட போகுது. உங்களுக்கு
வீசும் போகாம பணமும் இல்லாம கஷ்டப்பட போறீங்க, உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படி சொல்லிட்டு அவங்கள ஜேடி கிண்டல் பண்றான். அப்ப பாஸ்மேன் அப்படிங்கிற ஒருத்தன் பிள்ளைங்க மாதிரி முடிய வச்சுக்கிட்டு துப்பாக்கியில புல்லட்டை போட்டுக்கிட்டு அதை ஒரு சுத்தி விட்டுட்டு அவன் தலையில வச்சு நேரா சொல்றான். ஆனா அது சுடல. அப்படியே கிண்டல் பண்ணி பைத்திய மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். 3 பேருமே கேவலமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து இவங்க 4 பேர் கடுப்பாகிறாங்க. எல்லாருமே சைக்கவா இருக்காங்க அப்படின்னு வென் சொல்றான். அதுக்கப்புறம் 3 பேரும் அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. டயானா மட்டும் ஒரு வில்லத்தனமா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு நாங்க பெருசா பண்ண போறோம் அப்படின்னு அவங்க போக போற இடத்தையும் ஆன்லைன்ல போட்டு விட்டுறா. இவ பண்ண தப்பு அவங்க டீமே பழியாக்க போகுது அப்படின்னு தெரியாம தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கா. அடுத்த சீன்ல ரிக்கு, கோரா, வென் 3 பேருமே ஒரு ஹோட்டல்ல தங்கி இருக்காங்க. டயானா மட்டும் இன்னும் வரல. ரிக்கும் கோவமா இவ எங்க தான் போனா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். அது நேரம் இவங்க இருக்கிற அந்த ஹோட்டல்ல ஒருத்தன் பாத்துக்கிட்டு இருக்கான். அடுத்த சீன்ல யாரோ கதவை தட்டுறாங்க. ஒரு வழியா டயானா தான் வந்துட்டா அப்படி சொல்லிட்டு ரிக்கும் கதவை ஓப்பன் பண்ணா அங்க பிராங்க் அப்படிங்கிற ஒருத்தன் நிக்கிறான். நீங்க தப்பான ரூமுக்கு வந்திருக்கீங்க அப்படி சொல்லிட்டு ரிக்கும் கதவை லாக் பண்ண போக நான் தான் வைஸ் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட வைஸ் நியூஸ் சேனலோட ஜூனியர் அப்படி சொல்லி கோரா வந்து அவனை உள்ள கூப்பிடுறா. நான் தான் வர சொன்னேன், நம்ம போக போற அந்த ஹோட்டலை பத்தி இவருக்கு நிறைய தெரியும் அப்படின்னு கோரா சொல்ல அதே நேரம் சரியா டயானாவும் வந்துடுறா. அவள்கிட்ட பிராங்க்னு சொல்லி அறிமுகப்படுத்துறா. உங்களுக்கு எப்படி தெரியும் நாங்க இங்க போக போறோம்னு அப்படின்னு ரிக்கி கேட்க டயானா தான் போஸ்ட் பண்ணியிருந்தா, அதை பார்த்துதான் நான் கோராவே கான்டாக்ட் பண்ணி அப்படின்னு சொல்றான். அதை கேட்டு ரிக்கு ரொம்பவே கோவப்படுறான். டயானா சாரி கேட்கறா. பிராங்க கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே முடிவு பண்றாங்க. அடுத்த சீன்ல கார்ல அந்த இடத்துக்கு வராங்க. ஃபாரக்கன் ஹோட்டலுக்கு கீழே இருக்கிற ஒரு சுரங்கப்பாதை வழியா தான் போய்கிட்டு இருக்காங்க. அந்த ஹோட்டல் கடற்கரைக்கு பக்கத்துல தான் இருக்கு. அந்த சிட்டியை ரொம்பவே மோசமா கைவிடப்பட்ட ஒரு இடமா பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கு. எல்லாருமே ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு உள்ள போறாங்க. ரொம்ப நேரம் நடந்துகிட்டு இருக்காங்க. அடுத்து அந்த சுரங்கம் ஒரு சின்ன வழியா போக ஆரம்பிக்குது. எல்லாருமே தவிழ்ந்து போறாங்க. அப்ப திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. எல்லாருமே அலர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான எலிகள் வந்துருந்துங்க. எலினா கோராவுக்கு ரொம்பவே பயம். அதை சொல்லிட்டு அவ பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறா. பிராங்கா அவளை பாதுகாக்கிறதுக்காக அவன் மேல படுத்துக்கிறான். ரொம்ப நேரமா எலிகள் போகுதுங்க. ஆனா யாருக்கும் எதுவும் ஆகல. அடுத்து ஒரு இடத்துக்கு வராங்க. அதுக்கு மேல போக முடியாத மாதிரி அந்த கேட்டுக்கு பின்னாடி நிறைய திங்ஸை போட்டு வச்சிருக்காங்க. அதை பார்த்து கடுப்பான டயானாவும் இந்த வழியில போக முடியாது, நான் போய் வேற வழி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் போறா. அதே நேரம் நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு கோரா சொல்லிட்டு அந்த கேட்டை கட் பண்ணி ஓபன் பண்றா. திடீர்னு உள்ள இருந்த திங்ஸ் எல்லாமே விழுந்துடுதுங்க. அதுவே வழியை உண்டாக்கிடுது. அப்ப டயானா வழி ரெடி ஆயிடுச்சு வா அப்படின்னு கோரா கூப்பிடுறா. அதுக்கப்புறம் உள்ள போறாங்க. ஆனா இவ சொன்னது டயானாவுக்கு கேட்ட மாதிரியே தெரியல. அவன் வந்த வழியில தான் போய்கிட்டு இருக்கா. ஹோட்டல் பயங்கர பிரம்மாண்டமா இருக்கு. லைட் எல்லாமே ரிச்சா இருக்கு. திங்ஸ் எல்லாமே சதறி கிடக்குதுங்க. அதே நேரம் டயானா வேற வழியில உள்ள வந்து போன்ல லைவ் போட்டுக்கிட்டே எல்லாத்தையுமே காட்டிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கா. இங்க வெர்னோ போட்டோ எடுக்கிறான். ரிக்கும் அவன் போன்ல வீடியோ எடுக்கிறான். அப்ப பேசிக்கிட்டே இதுதான் ஃபாரக்கன் அப்படின்னு கத்தி சொல்ல அந்த சத்தத்துல அங்கிருந்த சில பறவைகள் பயந்து திடீர்னு பறந்து போகுதுங்க. அதனால அங்க தொங்கிக்கிட்டு இருந்த மிகப்பெரிய லைட் ஒண்ணு உடைஞ்சு கீழே விழுகுது. அதுக்கு கீழே தான் கோரா நின்னுகிட்டு இருப்பா. ஒரு செகண்ட்ல அதுல இருந்து எப்படி தப்பிச்சிடறா. எல்லாருமே கொஞ்சம் பயந்து தான் போறாங்க. இதுக்கு நடுவுல டயானா ஒரு பெரிய பார்ட்டி ஹாலுக்கு வரா. அங்க இன்னும் பெரிய லைட்ல இருக்கு, பியானோவும் இருக்கு. அதை வாசிக்கிறா. அந்த சத்தம் அந்த பில்டிங் ஃபுல்லாவே எதிரொலிக்குது. அப்ப ரிக்கும் கால் பண்ண ஆனா அவ அட்டன் பண்ண மாட்டா. அவங்க ஒரு பெரிய சத்தம் கேக்குது. அதை சாதாரணமா விட்டுறா. ஆனா அது நிக்காம சத்தம் இடி இடிக்கிற மாதிரி பயங்கரமா கேட்க பயந்து போன டயானாவும் அவங்க டீம் தான் இவ்வளவு பயமுறுத்தி அப்படி பண்றாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு காய்ஸ் நீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா ஸ்டெப்ஸ்ல ஓடி வரும்போது வழுக்கி விட்டு விழுந்துடுறா. அவளுடைய கேமரா இன்னும் ஆன்ல தான் இருக்கு. அதே நேரம் அவளுக்கு பின்னாடி ஒரு வெள்ளை கைமறி ஒண்ணு தெரியுது. அப்படி கட் பண்றாங்க. இங்க ரிக்கும் அவளோட போனை எடுக்காம இருக்கவும் டென்ஷன் ஆகுறான். எல்லா ஃப்ளோர்லயும் ரூமா அவளை தேட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போறான். எங்க கோராவும் பிராங்க் இருக்காங்க. கோரா அவ டீம்ல இருக்கிற ஆளுகளை பத்தி பிராங்க் கிட்ட சொல்றான். ரிக்கும் டயானாவும் லவ்வர்ஸ். ரிக்கு ஹோம் டிப்போ அப்படிங்கிற ஒரு இடத்துல செக்யூரிட்டியா வேலை பார்க்கறான். எங்களுக்கு தேவையான எல்லா பொருளையும் அவன் தான் கொண்டு வருவான். டயானா தான் இந்த டீம்ல எல்லாமே. அவளை கேட்காம எதுவுமே நடக்காது அப்படின்னு அவளே நினைச்சுக்கிறா. வென் கேமராமேன் எப்பவும் போட்டோ எடுத்துக்கிட்டே இருப்பான். என்ன நடந்தாலும் போட்டோ எடுத்துக்கிட்டே இருப்பான். அதுவே எரிச்சல கொடுக்கும் அப்படின்னு கோரா சொல்றா. அப்ப நீ அப்படின்னு பிராங்க் கேட்க நான் தான் இந்த டீமோட கீ, எல்லா கதவையும் நான் ஓபன் பண்ணிடுவேன், யாருக்கும் சண்டை வராத மாதிரி எல்லாருமே நேர்மையா நடக்க வைப்பேன் அப்படின்னு சொல்றா. நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு எனக்கு தெரியும், உங்க ஒய்ஃபோட பேர் என்ன அப்படின்னு கேட்க அவ பேர் அமண்டா அப்படி சொல்லி அவ போட்டோவை எடுத்து காட்டுறான் பிராங்க். அதை வாங்கி பாத்துக்கிட்டு இருக்க அப்ப கோரா சீக்கிரம் வாங்க டயத்தை வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு இருக்கு 2 பேருமே கூப்பிடுறான். இதுக்கு நடுவுல வேற தனியா போயிட்டு ஒரு இடத்துல போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்ப சபத்துல எதைய பார்த்து கிட்ட போறான். அங்க ஒரு பெரிய நகைக்கீரல் இருக்கு. அதை போட்டோ எடுக்கிறான். அப்ப அங்கேயும் டயானாவுக்கு கேட்ட மாதிரியான ஒரு பெரிய சத்தம் ஒன்று கேக்குது. சத்தம் அந்த பக்கமா லைட் அடிச்சு பாக்குறான். எதுவும் இல்ல. அங்க இருந்ததுக்கு அப்புறம் கிளம்புறான். பெண் போறதையே யாரோ பாக்குற மாதிரி இருக்கு. பெண்ணும் அவங்க டீம் கிட்ட வந்து அந்த போட்டோவை காட்டுறான். எல்லாருக்குமே ஏதோ தப்பா இருக்குன்னு புரியுது. சீக்கிரமா நம்ம டயானாவை கண்டுபிடிச்சிட்டு இங்க இருந்து கிளம்பி ஆகணும் அப்படின்னு ரிக் சொல்றான். அடுத்து 2 டீமா பிரிஞ்சு கோராவும் வெர்னும் ஒரு பக்கமும் ரிக்கும் பிராங்கும் ஒரு பக்கமும் அவளை தேடி போறாங்க. கோராவும் வெர்னும் ஹால் மாதிரி இருக்கிற ஒரு இடத்துக்கு வராங்க. அங்க நடுவுல கையை விரிச்ச மாதிரி ஒரு பெரிய சிலை ஒண்ணு இருக்கு. அதை துணியால கட்டி வச்சிருக்காங்க. அப்ப திடீர்னு அவளுக்கு பின்னாடி
இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. 2 பேருமே அமைதியா அது என்ன சத்தம் அப்படின்னு கேட்க அடுத்து எந்த ஒரு சத்தமும் கேட்கல. ஆனா கோராவுக்கு ஏதோ ஒரு ஆணை மாதிரி கழுத்தை பிடிச்சிக்கிட்டு கீழே விழுந்து நடிச்சுக்கிட்டு இருக்கா. அது தெரியாம வெறும் அவளை எழுப்பிக்கிட்டு இருக்கான். அவ எந்திரிச்சு போயிட்டு டேபிள்ல உட்காந்துருக்கா. அங்க நிறைய சாவி இருக்கு. அப்ப டேபிளுக்கு கீழே இருந்து வெறும் ஒரு பழைய நியூஸ் பேப்பர் எடுக்கிறான். அதுல ஃபாரக்கன் ஹோட்டலோட ஓனர் மிஸ்ஸிங், அவரோட ஒய்ஃப் மர்டர், ஹோட்டல் மூடப்பட்டது, அங்க இறந்து போன பாடியில இருக்கிற மார்பை வெட்டி உள்ள இருந்து இதயத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னு அதுல போட்டிருக்கு. இதுக்கு நடுவுல நீ டயனாவை எங்க பார்த்த அப்படின்னு பிராங்கும் ரிக்கு கிட்ட கேட்க அவளை ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல தான் பார்த்தேன் அப்படின்னு ரிக்கு சொல்றான். அவன் நல்லா இருக்கால அப்படின்னு கேட்கறான். அவதான் எனக்கு சரியான ஜோடி அப்படின்னு ரிக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பயங்கரமா ரிக் கத்துறான். பிராங்க் திரும்பி பார்க்க அவன் கால்ல கரடியை பிடிக்க பொறி வைக்கிற ஒரு கருவி இருக்கும்ல, அந்த பொறி இருக்கு. அது தெரியாம அதுல காலை வச்சிருப்பான். ரிக் வழியில கத்துற சத்தம் கேட்டு கோராவும் வெர்னும் அங்க வராங்க. அவங்க போனதுமே அந்த சிலையை வித்தியாசமா காட்டுறாங்க. வேகமா வந்து வெர்னும் பிராங்க் தான் ரிக்க ஏதோ பண்ணிட்டான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க கூட சண்டை போடுறான். அதுக்கப்புறம் தான் ரிக்க பார்த்து சமாதானம் ஆகிறான். இது யார் ஹோட்டல்ல இருந்து வச்சிருப்பா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அடுத்து பிராங்கும் அவனுக்கு மருந்து போட்டு விடுறான். ரிக்கும் வலி தாங்க முடியாம கத்துறான். ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்ப அவங்கள யாரோ பாக்குற மாதிரி இருக்கு. நம்ம ரிக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு கோரா சொல்ல டயானா இல்லாம நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். அப்ப போன் ரிங் ஆகுது. இது டயானாவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்கு எந்திரிக்கிறான். வென்னும் அவனை தாங்கி பிடிச்சிக்கிட்டு கூட்டிட்டு போறான். அடுத்த சீன்ல எல்லாருமே இதைய பார்த்து மிரண்டு போயிடுறாங்க. அந்த ஹோட்டலுக்கு நடுவுல ஆலமரத்தை விட ரொம்ப ஒரு பெரிய ஒரு மரம் மாதிரி இருக்கு. அதுல நிறைய போனு, கேமரா எல்லாமே கட்டி தொங்க விடப்பட்டிருக்கு. அதை பார்த்து வென்னும் பயந்து போயிட்டு நம்ம சீக்கிரமா இங்கிருந்து கிளம்புறது நல்லது அப்படின்னு சொல்றான். மரத்துல டயானாவோட போனு தொங்குறத பார்த்து இருக்க வேகமா போயிட்டு அதை எடுக்கிறான். அதுல அவ காணாம போறதுக்கு முன்னாடி எடுத்த அந்த வீடியோ இருக்கு. அப்ப மேல இருந்து ஒரு பெரிய சத்தம் கேக்குது. எல்லாருமே உடனே மேல பாக்குறாங்க. இங்க ஏதோ ஒண்ணு இருக்கு, நம்ம சீக்கிரமாவே போலீஸை ஹெல்ப்புக்கு கூப்பிடுறது நல்லது அப்படின்னு வென்னு சொல்றான். அதையே கோராவும் சொல்றா, வாங்க சத்த போடாம இங்க இருந்து கிளம்பிடுவோம் அப்படின்னு பிராங்க் சொல்றான். அங்கிருந்து போறாங்க. அப்ப திடீர்னு ஒருத்தன் கோராவுக்கு முன்னாடி வந்து கோராவை பயமுறுத்துறான். அவ பயத்துல அவனை அடிச்சிடறா. உடனே பிராங்க் துப்பாக்கி எடுத்து காட்டி முட்டி போட சொல்றான். நான் தான் ஜேடி அப்படி சொல்லிட்டு மாஸ்க அவனும் கலட்ட பிராங்கும் திரும்பி உங்களுக்கு இவனை தெரியுமா அப்படின்னு கேட்கறான். அப்ப திடீர்னு பாஸ்மேன் அப்படிங்கிறவன் இரும்பு கம்பியால பிராங்கோட கையை அடிச்சிடறான். அதே நேரத்துல மேக் அப்படிங்கிறவனும் பிராங்கோட துப்பாக்கி எடுத்து 3 பேருமே எல்லாருமே லாக் பண்ணிடுறாங்க. இவங்க தான் டயானாவை ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைச்சு டயானா எங்கடா அப்படின்னு ரிக்கும் கேட்கறான். பாஸ்மேன் எல்லாருமே பார்த்து பணம் எங்க அப்படின்னு கேட்கறான். அப்ப கோராவும் ஜேடியோட டீமை பத்தி ரொம்பவே மோசமா பேச அதுல கடுப்பான பாஸ்மேனும் அவளை அடிக்க போறான். ஜேடி தான் அவனை தடுக்கிறான். கோரா வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம அவனை இன்னும் வெறுப்பேத்துற மாதிரியே பேசுறான். அவ வாயில துப்பாக்கியை வச்சிடறான். ஜேடிக்கு இது பிடிக்கவே இல்ல. அப்ப உங்களுக்கு இந்த துப்பாக்கி யூஸ் பண்ண தெரியுமோ அப்படின்னு பிராங்க் கேட்கறான். அதுல இன்னும் கோவமான பாஸ்மேனும் இங்க நீ எதுக்கு வந்த அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அவன் சொல்லாம இருக்க கோராவை வச்சு மிரட்டுறான். அப்பதான் அவ உண்மையா எதுக்கு இவங்க கூட வந்திருக்கா அப்படின்னு சொல்றான். என் ஒய்ஃபை தேடி வந்தேன். அவ ஒரு ரிப்போர்ட்டர். அவ 2 மாசத்துக்கு முன்னாடி காணாம போயிட்டா. அவ கூட ஒரு லேடி போட்டோகிராஃபரும் காணோம். 2 பேருமே இந்த ஹோட்டலை பத்தி அந்த ஓனரை பத்தி ஒரு ஆர்டிக்கல் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கடைசியா இங்கதான் வந்தாங்க. போலீஸ் எனக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணல. தனியா வர எனக்கு வழியும் தெரியல. அப்பதான் இவங்க போட்ட போஸ்டை பார்த்து சேர்ந்து வந்தேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு இருக்கும் வெறும் ஷாக் ஆயிடுறாங்க. 2 லேடியும் போன இடத்துக்கே கோராவும் போக போறா அப்படி சொல்லிட்டு அவளை கொல்ல போறான். அப்ப அதை ரிக்கு வந்து தடுக்கிறான். அதுல கோவமான பாஸ்மேனோ திடீர்னு ரிக்க மாடியில இருந்து தூக்கி போட்டுறான். அந்த பில்டிங்க்கு நடுவுல ஒரு உடஞ்ச பல்ல ஒண்ணு இருக்கு. அதுல ரிக்கு விழுந்துடுறான். அதை பார்த்து கோராவும் வரணும் கத்துறாங்க. என்ன நம்ம பிளானையே மாத்திர இவங்களை பயமுறுத்தணும் அப்படின்னு தானே சொன்னேன். இப்ப வேற என்னத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஜேடி கேட்க உடனே ஜேடியோட கணத்துல பாஸ்மேன் அடிச்சிடறான். மறுபடியும் பணம் எங்க அப்படின்னு கேட்க ரிக்கு கிட்ட தான் இந்த ஹோட்டலோட ப்ளூ பிரிண்ட் எல்லாமே இருக்கு. அவனை தூக்கி போட்டுட்ட இப்ப எப்படி நம்ம பணத்தை தேடுறது அப்படின்னு பிராங்கிங் கேட்கறான். அடுத்து ரிக்க தேடி எல்லாருமே போறாங்க. ரிக்கு ஒரு இடத்துல விழுந்து கிடக்குறான். அவனை பார்த்து கோராவும் அவனோட பேரை சொல்லி ஓடுறான். அப்போ அவளுக்கு முன்னாடி இந்த பில்டிங் இடிஞ்சு போய் ஒரு பெரிய பள்ளம் இருக்கு. கோராவை போக சொல்றான். அவதான் குரங்கு மாதிரி தாவுவாளே அப்படியே தாவி அந்த பக்கமா போயிடுறா. ரிக்குன்னு கூப்பிட்டுக்கிட்டு கிட்ட போய் பார்த்து மிரண்டு போயிடுறா. அது ஒரு எலும்பு கூடு. திரும்ப அந்த பக்கம் போலாம் அப்படின்னு கோரா போகும்போது டக்குன்னு பாஸ்மேன் அங்கிருந்த வயரை சுட்டு டேமேஜ் பண்ணிடுறான். அடுத்து எல்லாருமே கூட்டிட்டு போறான். கோரா மட்டும் அந்த பக்கமா தனியா நிக்கிறா. எங்க எல்லாருமே வந்துகிட்டு இருக்க அப்போ ரூம்ல இருந்து சத்தம் கேக்குது. அப்ப அது டயனாவா தான் இருக்கும் அப்படின்னு வேணும்னு சொல்ல அவனையே கதை ஓபன் பண்ண சொல்லிட்டு உள்ள போறாங்க. ரூம்ல எதுவுமே இல்ல. ஒரே ஒரு பீரோ மட்டும் தான் இருக்கு. மேக்கும் பீரோ ஓபன் பண்ணி பாக்குறான். அதுல கொஞ்சம் ட்ரெஸ் மட்டும் தான் இருக்கு. அதுக்கு பின்னாடியும் பார்த்துட்டு திரும்பி எதுவும் இல்ல அப்படின்னு சொல்றான். அப்போ ஒரு கை வந்து அவன் கையை பிடிக்க மிரண்டு போயிட்டு பின்னாடி ஓடி போய் துப்பாக்கி எடுத்துடுறான். உள்ள இருந்து ஒருத்தி ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே வெளியில வரா. அவ ரொம்பவே மோசமா இருக்கா. ரொம்ப நாளா இதே இடத்துலதான் இருப்பா போல. அப்ப பிராங்கும் டக்குன்னு அவகிட்ட போய் பெத் அமைதியாரு அப்படின்னு அவளை சமாதானப்படுத்துறான். உனக்கு இவளை தெரியுமா அப்படின்னு கேட்க இவன் ஒய்ஃப் கூட வந்தவதா அப்படி சொல்லிட்டு அமைதியாரு அம்மாண்டா எங்க அப்படின்னு கேட்கறான். அப்ப திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. பயந்து போன பெத்தும் அது வருது வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றான். அதை கேட்டு என்னன்னு புரியாம அந்த 3 பேருமே ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அந்த ரூம்ல இருந்த ஸ்கிரீனை இழுத்து விட்டுட்டு இருட்டுல தெரியக்கூடிய ஒரு கண்ணாடிய பாஸ்மேன் மேக்கும் போட்டுக்கிறாங்க. மத்த எல்லாருமே பயந்து போய் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் ஆகியும் எதுவுமே வரல. அப்ப
அப்ப ஜேடியும் ஏதாவது தெரியுதா அப்படின்னு கேக்குறான். பாஸ்மேனும் இல்லன்னு சொல்லிட்டு மறுபடியும் திரும்ப ஒரு பெரிய சத்தம் கேக்குது. மறுபடியும் ஜேடி பக்கமா திரும்ப இப்போ அவன் கொடூரமா இறந்து இருக்கான். அவன் வாயில ஒரு பெரிய இரும்பு கம்பி சொருகி இருக்கு. அதை பார்த்து ரெண்டு பேருமே மிரண்டு போயிடுறாங்க. மத்த யாருக்குமே அந்த இருட்டுல அது தெரியாம இருக்கவும் அமைதியா இருக்காங்க. அடுத்து அந்த ரூமை சுத்தி பார்க்கும்போது ஒரு வெள்ளை கலர் உருவம் ஒண்ணும் பாஸ்மேன் கிட்ட வர அவன் பயத்துல கண்மூடித்தனமா சுட்டுக்கிட்டு இருக்கான். மேக்க அப்படி சுட்டு போடுறான். அதுல அந்த வெள்ளை உருவம் மேல இருந்து ஒரு ஓட்ட வழியை தப்பிச்சு போயிடுது. லைட் ஆன் பண்ணி பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. ஜேடி கொடூரமா இறந்து கிடக்குறான். அதே நேரம் இவங்க சுட்டத்துல ஒரு குண்டு பெத்தோட நெத்தியில போட்டு அவளும் இறந்து போயிருப்பா. பாஸ்மேனும் மேக்கும் இப்ப அந்த ரூம் விட்டு ஓடி போயிடுறாங்க. இதுக்கு நடுவுல டயானா மயக்கத்துல இருந்து எந்திரிக்கிறா. அவ இப்ப ஒரு ரூம்ல இருக்கா. அங்க நிறைய மெழுகுவத்தி ஏத்தி இருக்கு. அதுக்கு நடுவுல கருப்பு கலர் ஸ்டார் வரைஞ்சிருக்கு. அது எல்லாத்தையுமே பார்த்து பயந்து போயிடுறா. அந்த ரூமை விட்டு போகலாம் அப்படின்னு கதை ஓப்பன் பண்ண பாக்குறா. அது லாக்ல இருக்கு. அதே நேரம் கோரா ரூம்ல சத்தம் கேட்டு உள்ள வரா. அவ வந்தது டக்குன்னு கதவு லாக் ஆயிடுது. மெதுவா உள்ள வர அப்போ ஒரு கை வந்து அவ காலை பிடிக்குது. அவ பயந்து கத்துறா. அது ரிக்கு தான். அவனுக்கு ரொம்பவே அடிபட்டு இருக்கு. ரெண்டு பேரும் அப்படி பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்ப அந்த உருவம் வர சத்தம் கேட்க ரிக்கும் பெட்டுக்கு கீழே போய் ஒளிஞ்சுக்கிறான். கோராவா அங்கிருந்த கஃபர்ல போய் ஒளிஞ்சுக்கிறா. அடுத்த ஒரு செகண்ட்லயே அந்த உருவம் அங்க வந்துடுது. அது பார்க்க ரொம்பவே கொடூரமா இருக்கு. ஆனா அது வெள்ளை கலர்ல ரொம்பவே உயரமா இருக்கு. வரும்போதே வித்தியாசமா சத்தம் போட்டுக்கிட்டே வருது. அது நேரா கஃபோர்ட் பக்கம் தான் போகுது. அதை பார்த்த கோரா பயப்படுறா. கிட்ட வந்து உருவம் கஃபோர்ட ஓபன் பண்ணி பார்க்க ஒரு ட்ரெஸ் மட்டும் தான் தொங்குது. கோரா தான் அவ சட்டையை கழட்டி தொங்க விட்டுட்டு அதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கா. அந்த உருவம் அதை மோந்து பார்த்துக்கிட்டே அதை எடுக்க போக திடீர்னு ரிக்கு வந்து ஒரு கட்டையால அந்த உருவத்தை அடிக்க அது அவனோட கழுத்தை பிடிச்சி தூக்கிடுது. அந்த நேரத்தை பயன்படுத்தி கோரா அவனை காப்பாத்தாம கூட தப்பிச்சு ஓடி போயிடுறா. அந்த உருவம் ரிக்க தூக்கி எரிஞ்சிருது. கோராவும் லிப்ட்ல ஏறி அதுல இருந்து கேட்ட லாக் பண்ணி பட்டனை அழுத்துறா. அதே நேரம் அந்த உருவம் வந்து அவ கையை பிடிச்சிருது. கஷ்டப்பட்டு அதுல இருந்து தப்பிச்சு மேல வந்துடுறா. ஓடி போய் எல்லா ரூமையும் ஓப்பன் பண்ணி பாக்குறா. முடியல. கடைசியா ரூமுக்கு வந்து பார்த்து ஷாக் ஆயிடுறா. அது அந்த மானிட்டர் ரூம் தான். எல்லா கேமராவும் ஆன்ல தான் இருக்கு. கம்ப்யூட்டர் வழியா எல்லாத்தையுமே அந்த உருவம் பார்த்து இருந்திருக்கு. கோராவும் பார்க்க அதுல ஒரு ரூம்ல டயனா இருக்கிறத பாக்குறா. இங்க டயனா மெழுகுவத்திக்கு நடுவுல இருந்த ஒரு புக்கை எடுத்து பாக்குறா. அதுல இஸ் டார்க் மெசஸ்டி அப்படின்னு எழுதி இருக்கு. அப்படியே கட் பண்ணி பாஸ்மேனும் மேக்கும் ஒரு ரூமை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அது எதுவுமே ஓபன் ஆகல. கடைசியா ஒரு ரூமை மிதிக்க அது டக்குன்னு ஓபன் ஆயிடுது. அதே நேரம் இங்க கோராவும் அங்க நிறைய வருஷம் போட்ட வீடியோ டெப்ஸ்ல இருக்கு. அதை ஒண்ணு எடுத்து போட்டு பாக்குறா. நிழல் உருவம் மாதிரி ஒருத்தன் அதுல வரான். உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல் சீக்ரெட்டை சொல்ல போறேன். இங்க டயனா வச்சிருந்த அந்த புக்ல ஒரு லெட்டரும் எழுதி இருக்கு. மார்கன், இந்த புக்கை கவனமா படிங்க. இது உங்களுக்கு அளவில்லாத சக்தியை கொடுக்கும். அதே நேரம் வலியவும் கொடுக்கும். கவனமா இருங்க அப்படின்னு லான்ஸ்கி அப்படின்னு எழுதி இருக்கு. அதுல உருமாறுற ரிச்சுவல் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. ஏவல், ரிச்சுவல், சீக்ரெட் அப்படின்னு பற்றி இருக்கு. மனிதன் டீமனா மாறுற பிக்சரும் அந்த புக்ல இருக்கு. டயனா இதை பாத்துக்கிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி அதே நேரம் பாஸ்மேனும் மேக்கும் அந்த ரூமுக்குள்ள போறாங்க. அது ஒரு பணக்காரரோட ரூமா இருந்திருக்கு. டேபிள்ல நிறைய பணம் கிடக்கு. அதை பார்த்து சந்தோஷப்பட்டு உள்ள பாஸ்மேனும் கத்துறான். பீரோ பக்கத்துல பணம் வேற குட்டி கிடக்கு. அதை வேகமா போய் அழுறான். ஆனா மேக்கும் அமைதியை பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த ரூம்ல ஒரு பணக்காரன் கோட்டு சூட்டை போட்டுக்கிட்டு இறந்து போய் எலும்பு கூட கிடக்குறான். அவன் நெஞ்சில இதயத்தை காணும். அதுக்குள்ள ஒரு எலி வேற போயிட்டு வந்துகிட்டு இருக்கு. அதை பார்க்கும்போது மேக்குக்கு ரொம்பவே பயமா இருக்கு. அந்த வீடியோல வேற ஒருத்தன் ஒரு ஆளை ரூம்குள்ள இழுத்துட்டு வந்து பயங்கரமா அடிச்சு கொண்டுட்டு அவன் இதயத்தை பிச்சு சாப்பிடுறான். அதை பார்த்த கோரா பயந்துகிட்டு இருக்கா. ஒருத்தனோட இதயத்தை சாப்பிட்டதுமே சாப்பிட்ட அவருக்கு நிறைய சக்திகளை இந்த புக்கு மூலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். சீன் அப்படியே மாறி மாறி கட்டிக்கிட்டு இருக்காங்க. பாஸ்மேன், வா சீக்கிரம் இங்க இருந்து போயிடல அப்படின்னு மேக் கூப்பிட, இவ்வளவு பணத்தை விட்டுட்டு வர சொல்ற, ஏன் இப்படி பயப்படுற அப்படின்னு சொல்றான். என்னால இங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மேக்கும் வேகமா இங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த உருவம் வந்துடுது. அதை சுட்டுறான். பயந்து அவனுக்கு கீழே ஓடி வர திடீர்னு கீழே விழுந்து துடிக்க ஆரம்பிக்கிறான். என்னன்னு பார்த்தா அவன் வந்த அந்த வழியில கம்பி கட்டி இருக்கு. அதுல அவன் கழுத்து அறுபட்டு ரத்தம் வருது. உயிருக்கு அவன் துடிச்சுக்கிட்டு இருக்க. அப்ப அவனுக்கு பக்கத்துல அந்த உருவம் வருது. அப்படி கட் பண்ணி பாஸ்மேன் பணத்தை அள்ளிட்டு திரும்பி பார்த்தா அந்த உருவம் அவனுக்கு முன்னாடி நிக்குது. உடனே அவன் கழுத்தை பிடிச்சு நெஞ்சில குத்தி அவன் இதயத்தை எடுத்து சாப்பிடுது. டயனா இங்க படிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த புக்கு மூலமா கிடைச்ச சக்தியை வச்சு அந்த டார்க் நிறைய ஆத்மாக்களை அடையும். முழு சக்தி கிடைச்சதுமே அதுக்கு ஒரு துணையை தேடும் அப்படின்னு அந்த புக்குல இருக்கு. அப்ப அவ பக்கத்துல ஒரு வெள்ளை கலர் ட்ரெஸ் இருக்கு. அதை பார்த்ததும் பைத்திய மாதிரி எதையோ ஒண்ணு யோசிக்கிறா. அப்ப அவளுக்கு பின்னாடி சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தா அப்படியே மிரண்டு போயிடுறா. அவளுக்கு பின்னாடிதான் வாய்ப்புள்ள ரத்தத்தோட கோர பல்லோட அந்த வெள்ளை உருவம் நிக்குது. அதை பார்த்து அப்படியே பயப்படுறா. பேய் மாதிரி நகத்தை வச்சுக்கிட்டு அவ கண்ணத்தை அப்படி பிடிக்குது. இந்த வெள்ளை உருவம் இந்த ஹோட்டலோட ஓனர் மோர்கன் அப்படின்னு நினைக்கிறேன். அங்க வந்த எல்லாருமே கொண்டு இதயத்தை எடுத்து சாப்பிட்டு அந்த புக்கு மூலமா கிடைச்ச சக்தியை வச்சு உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணி பிராங்க் வரணும் வேகமா கீழே ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப அங்க மேக் எதையும் இல்லாம கொடூரமா இறந்து போய் கிடக்கிறத மிரண்டு போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப பிராங்கும் அங்கிருந்து கம்பியை எப்படி பாத்துறான். அப்ப மேக்கோட பேக்ல இருந்த வாக்கி டைக்கில கோரா பேசுறான். அதை எடுத்து வெண்ணும் பேசுறான். நான் உங்களை பாத்துக்கிட்டு தான் இருக்கேன், டயனாவை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு கோரா சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே சீக்கிரம் அங்கிருந்து ஓடுங்க, அது வந்துகிட்டு இருக்கு அப்படி சொல்ல ரெண்டு பேருமே வேகமா தப்பிச்சு ஓடி போய் கிச்சன்ல ஒழிச்சுக்கிறாங்க. அங்க ஒரு சின்ன லிப்ட் மாதிரி இருக்கு. இதுல எப்படி போறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க அந்த உருவம் கதவை வேற உடைச்சுக்கிட்டு இருக்கு. அதுல ஒரு ஆளை தான் போக முடியும். ஃபர்ஸ்ட்
பென் கயிறை இழுத்துக்கிட்டு மேல போறான். மேல கோராவும் சீக்கிரமா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கா. அதுல ஒரு ஆள தான் போக முடியும். ஃபர்ஸ்ட் வெயினும் கயிறை இழுத்துக்கிட்டு மேல போறான். மேல கோராவும் சீக்கிரமா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கா. அடுத்து லிப்ட கீழே இழுத்து பிராங்கோ அதுல ஏறி போய்கிட்டு இருக்கான். அவன் கொஞ்ச தூரம் போன உடனே அந்த உருவம் கதவை உடைச்சிட்டு உள்ள வந்துடுது. மேல அப்படியே ஏறி வர போராட்ட போக இன்னும் ஒரு ஃப்ளோர்ல இருந்த அந்த நேரத்துல பென் சீக்கிரம் கத்தியில இந்த கயிறை கட் பண்ண அப்படின்னு பிராங்கும் கத்துறான். அவனும் தேங்கிக்கிட்டே கயிறை கட் பண்ண அந்த உருவம் அந்த லிப்ட்ல வர சரியா பிராங்கும் பக்கத்துல இந்த ஓட்ட வழியா குதிச்சிடுறான். அந்த லிப்ட் அப்படி கீழே விழுந்து அந்த உருவம் அதோட போயிடுது. அடுத்து வாக்கி டாக்கில பிராங்க மானிட்டர் ரூமுக்கு வர சொல்றா. அடுத்த சீன்ல பிராங்க் அந்த மரத்துக்கு போயிட்டு அவ ஒய்ஃபோட போன் எடுத்து பாக்குறான். அப்ப அவ முன்னாடி கால் பண்ணி நான் 4th ஃப்ளோர் இருக்கேன் ஒன்னு கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படி சொல்லிருப்பா. அது ஞாபகம் வந்து ஒரு ரூமுக்கு போய் பாக்குறான். சேர்ல அவனோட ஒய்ஃப் உட்கார்ந்த மாதிரி இறந்து போயிருப்பா. அவ இதயத்தை பிச்சு எடுத்திருக்கு. அதை பார்த்து அழுகையும் கோவம் வருது. இத கேமரா வழியா கோராவும் வேணும் பாக்குறாங்க. பிராங்கும் அவன் சட்டையை கழட்டி அவன் ஒய்ஃப் மேல போத்திட்டு வரான். கோரா அவனுக்கு ஆறுதல் சொல்றா. அதே நேரம் டயனா அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அந்த புக்கை படிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த உருவம் அங்கே வர அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அது கிட்ட போறா. அந்த உருவம் இவளை அது துணை அப்படின்னு நினைச்சிருச்சு. அதனால டயனாவை எதுவும் பண்ண மாட்டுது. அந்த உருவம் சிரிச்சுக்கிட்டே அவளை கட்டிப்பிடிக்க போக திடீர்னு டயனாவும் அந்த புக்கை வச்சு அந்த உருவத்தை அடிச்சுட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வர அதே நேரம் டயனாவை காப்பாத்த பிராங்கும் வந்துகிட்டு இருக்கான். அந்த உருவம் 4 கால்ல கோவமா டயனாவை துரத்திக்கிட்டு இருக்கு. ஒரு இடத்துல டயனாவை பிடிச்சு அந்த முடியை பிடிச்சு அந்த உருவம் இழுத்துட்டு வருது. அவ கத்துற அந்த சத்தம் கேட்டு பிராங்கும் அங்க வேகமா ஓடி வந்து வந்த வேகத்துல அந்த உருவத்தை பிடிச்சு அப்படியே கீழே குதிச்சிடுறான். அதுல அந்த உருவம் அந்த மரத்தில் குத்தி அப்படி செத்து போகுது. பிராங்கு கீழே விழுந்து அப்படி இறந்து போயிடுறான். டயனா அழுதுகிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்க. வாக்கி டாக்கில பிராங்க் அப்படின்னு கோரா பேசுறா. டயனா தான் இப்ப வாக்கி டாக்கி எடுத்து பேசுறா. என்னாச்சு அப்படின்னு கோரா கேட்க அவ அழுதுகிட்டே பிராங்க் என்னை காப்பாத்திட்டான் அப்படி சொல்றான். அடுத்து ரிக் எங்க அப்படின்னு டயனா கேட்க ரிக்க கடைசியை பார்த்து அந்த ரூமை கோரா சொல்றா. டயனா வேகமா அங்கே போய் பாக்குறா. ரிக்கு கீழே கிடக்குறான். அவ இறந்துட்டுதா நினைச்சு அழுதுகிட்டு இருக்கா. அடுத்த கொஞ்ச நேரத்துல அவன் கண்ணு முழிச்சிடுறான். அதே நேரம் கோராவும் வெறும் இங்க வந்துடுறாங்க. 4 பேரும் சந்தோஷத்துல கட்டி பிடிக்கிறாங்க. அடுத்த சீன்ல 4 பேரும் தப்பிச்சும் போயிடுறாங்க. அந்த ஹோட்டல்ல எடுத்த வீடியோவை ஒரு டாக்குமெண்ட்ரியா பண்ணி யூடியூப்ல அப்லோடும் பண்றாங்க. அடுத்த சீன்ல 4 பேரும் கார்ல போய்கிட்டே 100 மில்லியன் வியூஸ் வந்ததை நினைச்சு பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பிராங்க் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு கோரா சொல்றான். அதை எல்லாரும் ஆமா அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அப்ப நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு ரிக்கும் சொல்லிட்டு ஒரு பேக்கை ஓபன் பண்ணா அதை பார்த்து 3 பேரும் வாயை புழக்கிறாங்க. அந்த பேக் நிறைய பணம். அந்த கலவரத்திலேயே அங்கிருந்த பணத்தை ஆட்டையை போட்டிருக்கான் ரிக்கு. எல்லாரும் சந்தோஷமா கார்ல போற மாதிரி காட்டி அப்படியே படத்தை முடிக்கிறாங்க. ஓகே காய்ஸ், இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக் போட்டுருங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய் காய்ஸ்.